35, 36 சங்கீதம் 35, 37, 35, 36. எல்லாரும் தெரியுங்களா? சங்கீதம் 37, 35 கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். நீங்க பாத்தீங்களா? அது மாதிரால கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் நல்லா தழைத்திருந்தானா. ஆனா கொடிய பலவந்தனான துன்மார்க்கனா. அல்லேலூயா. அதனால பயந்து நடுங்கி திகைச்சிட்டீங்கன்னா நீங்க இயேசுவின் பிள்ளை கிடையாது. கொடிய பலவந்தனான துன்மார்கன், ஐயோன்னு சிம்ப சொப்பனமாகி ராத்திரி பகலும் அவன் நினைப்பாவே இருக்கக்கூடாது. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தயத்திருந்தானா. நல்ல பச்சை மரத்துல நல்லா தழைத்து ஓய்தி இருக்கிற மரத்தை போல இருந்தானா. ஆனாலும் அடுத்த வசனம், அவன் ஓய்தே போயிட்டான். கையை தட்ட அல்லேலூயா. ஆனாலும் அவன் ஓய்ந்தே போயிட்டானா. எப்படி ஓய்ஞ்சிருப்பான்? தனக்கேற்ற நிலத்தில் பச்சை நிற நிலத்தை போல இருந்த எப்படி ஓய்ந்திருப்பான்? ஆனாலும் அவன் ஓய்ந்து. யாருடைய சங்கீதப்படி? யாருடைய சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். யார் அந்த கொடிய பலவந்தன்? தாவீது வாழ்க்கையில தாவீது அந்த வசனத்தை சொல்றான். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். எங்க கண்டான்? பேட்டல் கிரவுண்டு. யார் அந்த கொடிய பலவந்தன்? சொல்லுப்பா. எவ்வளவு செய்தி கேட்டுக்கிறீங்க தாவீதை பத்தி. யார் அவனுக்கு கொடிய பலவந்தன்? சொல்லு. யாரும் சொல்றீங்க? யாரும் சொல்லுங்க. கோலியாத், ராட்சதன். கோலியாத்து கொடிய பலவந்தனான துன்மார்க்கனை பார்க்கறான். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல இருக்கிறான். உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆள் யாருன்னா வந்தாக்கா அவனுக்கு விரோதமா தலை மேல கை வச்சு என்னத்தை பண்ணுவேன், அவனை வந்துட்டானேன்னு பயப்படக்கூடாதுன்றதுதான் இந்த வசனம்லாம் சொல்றது. புரியுதா? மனுஷன் மட்டும் கிடையாது கொடிய பலவந்தன். வியாதி பிசாசு ஒரு கொடிய பலவந்தன். பலவந்தன் என்ன அர்த்தம் தெரியுமா? வலுக்கட்டாயம் மட்டும் சொன்னேன். இதை செய், அதை செய், கெட்ட காரியத்தை, பாவத்தை செய், சாபத்தை செய், வியாதியை செய், மரணத்தை செய். சில வியாதியெல்லாம் கொடிய பலவந்தமா, கேன்சர் வியாதி, இதெல்லாம் கொடிய பலவந்தமா உன்னை வலுக்கட்டாயமா உன் கட்டுப்பாட்டுக்கும் மீறி அது என்ன பண்ண உனக்கு விரோதமா செயல்படும் போது நீ என்ன பண்ணணும்? பயந்துடக்கூடாது. ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். அவ்வளவுதான். ஆனாலும் அவன் ஒழிந்து போவான். ஒழிந்து போறது என்ன பண்ணனா? தலைமையில கவிச்சு கவலைப்பட்டா இன்னும் பச்சை மரத்தை போல இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகிட்டு இருப்பான். ஆமா, அவனை ஸ்ட்ராங் ஆக்க கூடாது. பச்சை மரத்தை போல இருக்கணும், பட்ட மரம் மாதிரி மாத்தினான். அதுக்கு இயேசு ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக. ஆமா, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். லேகோன் பிசாசு பிடிச்சவன் கூட அப்படிப்பட்டவன் தான். ஒரு கோலியாத்தை போலதான் 2000 பிசாசு இருக்குது. அத்தனை பிசாசு என்ன பண்ணாரு? ஏசுனாரு, சும்மா துரத்துனாரு. அந்த பலவந்தனுடைய துன்மார்க்கனுக்காக பாவ நிவர்த்தி. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டே. அந்த துன்மார்க்கனுக்காக அன்பு கூறாரு பாருங்க. இங்க கவனிங்க. ஏசு இவ்வளவாய் உலகத்தில், உலகம்னா துன்மார்க்கம் அர்த்தம். உலகம்னா கண்களின் நிச்சயமா ஜீவனத்தின் பெருமை. ஆமா, உங்க வீட்டிலே இருப்பாங்க. ஒருவேளை ஆள் அப்படியே ராட்சத பெரிய ஆள் சாதாரண ஒண்டியா இருந்தா கூட ஒரு துன்மார்க்கனா இருப்பான். எல்லா ரவுடித்தனம் உள்ள இருக்கான். அவன் என்ன பண்ணார்? ஏசு இவ்வளவாய் உலகத்தில் என்ன அன்பு? தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, லவ், காதல், அந்த மாதிரி அன்பு கிடையாது.
இது இயேசுவின் அன்பு. இது வித்தியாசமான அன்பு. இந்த அன்பு என்ன பண்ணுனா தன் ஜீவனை கொடுத்து விட. கையை தட்ட இல்லையா? ஆமா, இயேசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவ நீதி உயிர்த்ததில். இது வந்து கொடிய, இது வந்து பரலோக கொடிய வல்லமையான இயேசு ஜீவ வார்த்தை. மரணம், அவருடைய நேசம் மரணத்திலும் கொடியது, மரணத்திலும் வலியதான் இயேசுவின் அன்பு. அப்போ இது அது மேட்ச் பண்ணும்போது அந்த கொடிய பலவந்தன் என்ன செயல். ஆனாலும் அவன் 36வது வருஷம் படிக்க, ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அந்த கொடிய பலவந்தமான பிரச்சனை, அந்த வியாதி, அந்த வறுமை, அந்த தரித்திரம் காணப்படவில்லை. பாருங்கள், அவன் இல்லை, ஒழிந்து போனான். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவன் ஜீவனை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தேவன் தனக்கு உலகத்துக்கு தான். அந்த மரண சக்தி காணாம போயிடும். மரணம் ஒரு கொடியது, தரித்திரம் ஒரு கொடியது, பிசாசே ஒரு கொடியவன். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைன்ற பாவம் ஒரு கொடியது. அந்த பாவத்துக்கு பரிகாரமாக தான் இயேசு ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவ நீதி உழித்தெழுதல். பாவத்தின் சம்பளம் மரணம், அது கொடியது. கொடிய பலவந்தமா ஒரு குரோதமா செயல்படுது. சிந்தையில, செயல்ல. தினபட்சம் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக முற்றிலும் உன்னை பரிசுத்தமாக்குகிறார். அதுக்காக இயேசு முற்றிலும் உனக்கு கொடுக்கிறார். இயேசு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை ஜீவ வார்த்தை தான், ஜீவ சரீரம் தான். அது நன்மை தீமையே கிடையாது. ஜீவன்ல கொடியவரா இருக்கிறார் இயேசு. பிசாசு கெட்ட பாவத்துல கொடியவனா இருக்கிறான். ரெண்டு பேரும் மோதனா இயேசு பிசாசும். இயேசு ஜெயிப்பாரா, பிசாசு ஜெயிப்பானா? இயேசு என்ன பண்ணுவாரு? ஜீவனே கொடுப்பார். பிசாசு பாவட்டு மாற்றத்துக்கு பாவமான ஒய்ஜே போச்சு, பசுத்தாய் வச்சு சத்தம் கூட உயிரோட ஏற்று கையத்தை தள்ளையா. லாசரு செத்துட்டான், மரணம் கொடியது, 4 நாள் ஆயிடுச்சு. அங்க இருக்கிறவங்க யாரும் லாசர் உயிரோடு எழுப்ப முடியல. அவங்க அக்காக்காரி மாத்தாள் மரியாள் அழுகுறாங்க, என் தங்க சகோதரர் செத்துட்டான்னு. ஏன்னா ஜீவன் இல்லை. ஆனா இயேசு ஜீவ இயேசு போறாரு. லாசர் மீது அன்பாரு. லாசருவே வெளியே வா, நீயே கூப்பிடணும். எப்படி கூப்பிட்டாரு? சும்மா வாண்டா வருவானா? அந்த மரணத்துக்கு பரிகாரம் இயேசு உழித்திலும் ஜீவனம். லாசரு பேரை சொல்லி கொடுக்கணும் தேவனுக்கு. ஆதாமுக்கு முழு உலக ஒத்துமை கொடிய மரணம் டெலிட்டாய் பசுத்தாய் வச்சு சத்தம் உயிரோடு கையாத்த டலையில. அப்போ உங்க எல்லார் வாழ்க்கையிலும் மரணம் கொடியதா இருக்குது. ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்க. அந்த மரண சக்தி உள்ள இருக்குது. எழுத்தின்படி நமக்கு மரணம் வரலனாலும் வியாதி, வறுமை, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்து தேவ நீதி உயிர்த்தெழுதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தினா நீ கொடிய தரித்திரம் கொடியதுன்னு வா. கொடிய தரித்திரம் சொல்ல கேள்விப்பட்டீங்களா? நீங்க தரித்திரம் கொடிதான். காசே இல்லப்பா குடும்பத்துல. எந்த வேலை செஞ்சாலும் வீடு கட்ட முடியல, வாங்கணும், கார் வாங்க முடியல, பங்களா வாங்க முடியல, கொடிய தரித்திரமாக. தரித்திரம் ஒரு கொடுமை, கொடியது. அது இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினா தரித்திர பிசாசு அவன் ஒய்ந்து போனான். ஆனாலும் அவன் ஒய்ந்து போனான். தரித்திரம் ஒய்ந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. தரித்திரம் இல்லவே இல்லையா தாவீதுக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் எல்லா இடுக்கல் ஆக்கி ரட்சித்தார். தாவீது ஏழையா இருந்தானா அவன் ஏரோல ஆஸ்வதியை கர்த்தரால பெற்றுக்கொண்டான். பொண்ணு வெள்ளியுமான சீமானா இருக்கிறான். 2 கடையில் பொண்ணு வெள்ளி தாவீதுக்கு வந்து தெரியுமா உங்களுக்கு? ஏழை, கொஞ்சம் ஆடு மேய்க்கு ராஜாவாயிட்டான். ராஜாவுக்கு பணம் இருக்குமா இருக்காதா? யோசேப்பு சிறைச்சாலு எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். ராஜாத்தி அப்பா அம்மா இல்லாத காசு இல்லாம இருந்தா 120 நாடுகளுக்கு சக்கரவர்த்தி இளவரசி எவ்வளவு பணம் இருக்கு பாருங்க. ஆமானுடைய சொத்தெல்லாம் அவங்க எழுதி வச்சாங்களா ராஜாத்தி. எதிரால ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுனால எல்லா கொடிய தரித்திரம், கொடிய வியாதி, கொடிய பிசாசு எல்லாம் ஓடி போச்சு. ஆனாலும் அவன் இல்லை. 36வது வருஷம். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. ராஜாதி வாழ்க்கையில தேடினா கூட காணப்படல. எத்தனை தாதிமாருங்க அவருக்கு. ராஜாதிக்கு வேலைக்காரங்க, வேலைக்காரி 120 அரண்மனை வாழ்க்கை.
உங்களை ராஜாக்களும் ஆசாரியமா வச்சுக்கிறார். ஆனா கிறிஸ்துவை இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தாதான் உங்களை கொடுமைப்படுத்துற பிசாசு வியாதி வறுமை தரித்திரம் சாபம் அப்பா அம்மா வழியா வந்து பாருங்க. ஜீனியாலயத்துல நன்மத்தை மரியத்தக்க கனி புசிக்கு நாளிலே சாகவே சாவாய். இந்த பாவம் சாபம் மரணம் தரித்திரம் கொடிய பிசாசெல்லாம் ஓடி பசுத்தாய் வந்து ஒழிஞ்சு போனோம். இயேசு நமக்குள்ள வரணும். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இயேசு நல்ல கொடிய நல்ல பலமா என் வாழ்க்கையில வரும். அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற ஐஸ்வர்யம் தேவத்தை லட்ச கோடி கணக்கில் கொடுக்கணும். சாலமோன் வெங்கல 1000 சர்வாக தங்களை செலுத்தி 1,20,000 ஆடுகள் பலி இயேசு ஆடு பலி. அப்போ சாலமோனுடைய வாங்கி எல்லையற்ற ஐஸ்வர்யம் பொண்ணு வெள்ளி குவிந்து கட்டு தேவாலயத்தை பொண்ணிலே கட்டுற ஆடு மேய்க்கிறோம் இல்ல சாலமோன். ஆடு மேய்க்கிறோம் இல்ல சாலமோனு தேவாலயத்தை பொண்ணிலே கட்டுறான். ஐஸ்வர்யம் தரித்திரம் ஓடியே போயிடுச்சு. அது சர்வாக தகர பலியில இயேசு ஜீவ பலிய தேவன் தனக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கும்போது அசுத்தாவில ஓடி போச்சு. தேசத்துல தேசமே இலைப்பாறுதலாச்சு. பிசாசு கொடிய பிசாசெல்லாம் ஒரு 40 வருஷம் இலைப்பாறுதல் தேசத்தையே நடத்துறான். உங்க குடும்பத்தை நடத்துவது ஏமாத்திரம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்துவது ஏமாத்திரம். ஆனாதான் இனி நான் அல்ல, இயேசு தேவநீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அதனால கொடிய பலவந்தனாகி பிசாசு வாழ்க்கையில கிரியை செய்து இடம் கொடுக்காத. அது போல பரலோக கொடியவர் இயேசு ஜீவன் இயேசு நண்பு தேவன் தனக்கு உலக கொடுத்து 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 அவர் வாழ்க்கையில பலமா கிரியை செய்ய இடம் கொடு. இனி நான் அல்ல, பவுலு கொடியவனா இருந்தான், கொலகார பவுலா இருந்தான். இயேசு உள்ள வந்ததுமே இயேசுக்காக அவ்வளவு அப்படியே விட்டாவா மாறி இயேசுக்கு 100க்கு 100 இயேசு போல மாறி பெரிய அப்போஸ்தலனா மாறிட்டான். ஜீவரத்தம். இனி நானே இல்லப்பா, இயேசுதான் எனக்கு கொள்ளக்கிறா அப்படின்னா என்ன இருக்கா அது அப்படியே மாத்தி சொன்னா. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள்ளக்கிறான்டா. அது சொல்லாதவன் என்ன சொல்றான்? இனி நான் இல்லவா, பிசாசு தான் எனக்குள்ளக்கிறான் நம்மளே சொல்லிக்கிறோம். பிசாசு உன்னை விட மாட்டான். கொடிய பலவந்தனாயி உன்னாயிடுவான். இனி நான் அல்ல, பிசாசு தான் எனக்குள்ளக்கிறான்னு சொன்னா பிசாசு உன்னை ஆயிடுச்சு, கொடியவன் ஆக்கி உன்னே ஆயிடுவான். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள்ள இருக்கான். கையெழுத்து இல்லையா ஜாம்பணும். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்கனை கண்டேன். அவர் தனக்கேற்ற நிலை கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்கனை கண்டேன். உங்க குடும்பத்துல போனா கொடிய பிசாசு, கொடிய வியாதி, குடிகார பிசாசு, ரவுடி பிசாசு இப்படி எல்லாம் இருப்பாங்க. துன்மார்கன் நன்மத்தையும் மரியத்தக்கவன் பார்த்து பயந்து கலங்கிடக்கூடாது. இயேசு ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி லேகோன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அந்த கொடிய லேகோன் பிசாசை ரச்சித்து நான் சொந்த புத்தியை கொடுத்து அவனை ஊழியக்காரனாய் மாற்றியது போல நீ கூட உங்க குடும்பத்துல போறதுல வரதுல இருக்கிற கொடிய துன்மார்கனை ரட்சிப்புள்ள நடத்தணும். அதுக்கு மலை நோண்டி எழுப்பி இயேசு ஜீவரத்தை நன்மத்தையும் கறி சாப்பிட்டுக்கிறான். மரணம் உள்ள வேலை செய்யுது. கொடியவனா இருக்கிறான், ரோட்டி பையனா இருக்கிறான். பாவம் மரணத்தை தேவன் தனக்கு உலகத்தை காட்டி காட்டி அவன் அசுத்தாவி பிச்சுங்கிறான். அவனுக்கு இயேசு பத்தி தெரியல. அதுக்கு தேவ நீதி உயிர்த்தது அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் வந்து முடி உலகத்துக்கு அசுத்தாவி பசுத்தாவி அறிக்கை அவனை பவுல போல மாற்றணும், தாவித போல மாற்றணும், எஸ்ர போல மாற்றணும், கிறிஸ்துவ போல மாற்றணும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யம் பிதாகுமார் பசுத்தாவி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறான். ஆண்டவரே முதல்ல நீங்களே இயேசுவை போல மாறணும். விசுவாசம் போல கூடாது. நன்மத்தையும் அறியத்தக்குள்ளாக ஜீவத்துக்கு கிடையாணும். இயேசு நானே வழியில் சத்தி ஜீவனமாய் இருக்கிறேன். நல்ல மேய்ப்ப ஜனல்கா ஜீவனே ஜீவ பார்த்தேன். அல்ல தேவ நீதி பரலோகராஜ் வாழ்த்து சகல அதிகாரம் எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. இச்சிக்கப்பட்ட சகல தோப்பு துற வீடு வாசல் சகல இயேசு ஜீவனுக்குள்ள ஆதாம்குள்ள எல்லாமே கேடுபாள். பாவ சாபம் மரணத்துல பாதாளுக்குது. கொடிய வல்லமையா கொடிய கிரியை செய்து பாவத்தின் சம்பளம் மாறணும். அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுக்க போகிற இடத்துல எல்லாம் குடும்பத்தார் பட்டத்தார் தேசத்தார் எல்லாரும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி எல்லாரும் விடியலாக இயேசு எங்கும் சுற்றி இந்த பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவருக்கு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக இயேசு ஜீவ தேவன் தனக்கு உலகத்து அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி எல்லாரும் விடியலாக்கிடு போல வியாதியஸ்தர்கள் எல்லாம் சிறைப்பட்டதான் விடியலாக்கி ஆசீர்வதித்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பயன்படுத்தபடி ஜெபிக்க தாவே மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிற பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபலிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் போலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ்.
பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டில் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, புலிஸ்ராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் அது கத்திர ஒரு வாழ்க்கையில் முகப்பெரிய இழப்பிலே கொண்டு வருவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. இந்த செய்தி 15/7/2024 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.